ஐயனார் துணையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க சோழன் சேரன் கிட்ட வந்து, அண்ணே உனக்கு தெரிஞ்ச யாராவது கம்பெனி மூலமா நிலாக்கு ஒரு வேலை மட்டும் ஏற்பாடு பண்ணி தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கும்போது, டே எனக்கு யாரடா தெரியும், நீ பாட்டுக்கு அந்த பிள்ளைகிட்ட வாய்க்கு வந்தபடி இஷ்டத்துக்கு என்னென்னமோ சொல்லி வச்சிருக்க, டிராவல்ஸ்னு வச்சிருக்க, எனக்கு ஆர்கிடெக்சர்னு வச்சிருக்க. என்னைக்காவது அந்த பிள்ளைக்கு உண்மை தெரிஞ்சிச்சுன்னா அந்த பிள்ளை மனசு எவ்வளவு கஷ்டப்படும், நீ அதை கொஞ்சமாவது நினைச்சு பாக்குறியாடா? முடிஞ்ச அளவுக்கு வாயாலேயே அந்த பிள்ளைகிட்ட எல்லா உண்மையும் சொல்லிரு. இல்லாட்டி அந்த பிள்ளைகிட்ட நானே ஒரு நாள் நான் ஆர்கிடெக்சர்லாம் இல்லம்மா, நான் ஒரு சாதாரண கொத்தனாருன்னு சொல்லிடுவேன் பாத்துக்க அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லும்போது, அண்ணே அப்படிலாம் எதுவும் பண்ணி வச்சிடாதனே அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லும்போது, எனக்கு யாரையும் தெரியாதுடா, நீ வேணா நீ தான் டிராவல்ஸ் அது இதுன்னு போய் சொல்லி விட்டுக்கிட்டு இருக்கியே, உனக்கு தெரிஞ்ச டிராவல்ஸ் ஏதாவது வேலை ஏதாவது ஏற்பாடு பண்ணி கூட அந்த பிள்ளைக்கு. பாவண்டா அந்த பிள்ளை வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் மனசு உடைஞ்சு போயிடும். பத்தாவதுக்கு அப்பா வேற அந்த பிள்ளைய ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி வேற பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த பிள்ளை வெளியே வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்தாதான் அந்த பிள்ளை மனசும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். நீ அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒரு வேலை ஏற்பாடு பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் சொல்லிடுறாரு. அப்புறம் பாண்டியன் பார்த்தா இங்க சோழன் கிட்ட, டே நீ சொல்லியிருந்தேல அவங்களுக்கு வேலை வேணும்னு, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க மூலமா வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாண்டியன்னு சொல்லவும், வானதிக்கு தெரிஞ்சவங்க மூலமா பார்த்தா இங்க நிலாவுக்கு ஒரு கம்பெனில வேலையும் கிடைச்சிருது. நிலா கிட்ட வந்து சோழன் சொல்றாரு, என்னங்க நீங்க சொன்ன மாதிரியே உங்களுக்கு ஒரு நல்ல வேலை ஏற்பாடு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், உண்மையாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆமாங்க, எப்படிங்க சர்டிபிகேட் இல்லாம எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா கேட்கவும், அதாங்க உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ வைப்பாங்களாம், நீங்க அந்த இன்டர்வியூல பாஸ் ஆயிட்டீங்கன்னா அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் கரெக்டான பதில் சொல்லிட்டீங்கன்னா சர்டிஃபிகேட் எதுவும் தேவையில்லையா, உங்களுக்கு அந்த கம்பெனியில் வேலை கொடுக்குறாங்களாம், பாண்டியனுக்கு தெரிஞ்சவங்க மூலமாக ஏற்பாடு பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், அங்கே பாண்டியனும் இருக்காரு. பாண்டியன் கிட்ட நிலா ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், ஐயோ அதெல்லாம் பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் சொல்றாரு. நிலா பார்த்தா மறுநாள் காலையில இன்டர்வியூக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. சோழன் சொல்றாரு, வாங்குங்க நானே உங்களை போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லும்போது, சரி அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் அந்த கம்பெனிக்கு போய் இன்டர்வியூ அட்டன் பண்றாங்க. நிலா கோல்டு மெடலிஸ்ட்ன்றனால கேட்குற கேள்விக்கெல்லாம் பார்த்தா டான்னு பதிலும் சொல்லிடுறாங்க. நிலாவுக்கு பார்த்தா அந்த கம்பெனில வேலை கிடைச்சிருது. அப்ப நிலாவுடைய சர்டிபிகேட் கேட்குறாங்க. அப்பதான் நிலா சொல்றாங்க, என்னுடைய சர்டிபிகேட் எல்லாம் தொலைஞ்சிருச்சு, என்னுடைய சர்டிபிகேட்டுக்கு கொஞ்ச நாள் டைம் மட்டும் கொடுக்க முடியுமா, ஒரு மாசம் மட்டும் டைம் கொடுங்க, நான் அப்புறம் என் சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்துறேன், காலேஜ்ல நான் அப்ளை பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சொல்லிடுறாங்க. அந்த கம்பெனில பார்த்தா சரின்னு சொல்லிடுறாங்க. இங்க நிலா ரொம்ப சந்தோஷமா வந்துட்டு சோழன் கிட்ட, எனக்கு வேலை கிடைச்சிருச்சுங்க, இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான், என்னைய பெத்தவங்களே இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டாங்க, ஆனா நீங்க யாரு என்னன்னே கொஞ்சம் கூட எனக்கு முன்ன பின்ன அறிமுகமே இல்லாம இருந்தவர், ஆனா இந்த அளவுக்கு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்றீங்க, உங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேங்க அப்படின்னு சொல்லி நிலா சொல்லும்போது, கடமையெல்லாம் ஒன்றும் பட வேணாம், நான் சொல்லி வச்சிருக்க பொய்க்கு என் மேல கோவப்படாம இப்படி காலம் முழுக்க வாழ்நாள் முழுக்க என் கூட வந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் மனசுக்குள்ள நினைக்கிறாரு. நிலாவுக்கு வேலை கிடைச்ச சந்தோஷத்துல கையில ஸ்வீட் எல்லாம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்து எல்லாருக்கும் கொடுக்கவும் சேரன் சொல்றாரு, என்னப்பா உன் முகத்தை பார்த்தாலும் நீ கொடுக்குற ஸ்வீட்டை பார்த்தாலும் உனக்கு வேலை கிடைச்சிருச்சு போலையே அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், ஆமாண்ணா எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, இந்த வீட்டில் நடக்க வேண்டிய அடுத்து நல்ல விஷயம்னா உங்களுடைய கல்யாணம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லும்போது, சேரன் முகம் வீட்டில் இருக்கிற எல்லாரும் முகமும் பார்த்தா ஒரு மாதிரி அமைதி ஆயிருது. ஏன் எல்லாரும் அமைதி ஆயிட்டீங்க, ஏன் சேரன் அண்ணாக்கு கல்யாணமே நடக்காதா என்ன, சேரன் அண்ணாக்கு மனசுக்கு பிடிச்ச பொண்ணை பார்த்து நம்ம எல்லாரும் சேர்ந்தே சேரன் அண்ணாக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லும்போது, அது இங்கே நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா பல்லவன் மனசுக்குள்ள நினைக்கிறாரு. பல்லவனும் நிலாவும் பேசிக்கிறாங்க, ஏன் பல்லவா நான் வேணா கார்த்திக் அம்மாட்ட போய் சேரன் அண்ணா பத்தி எடுத்து சொல்லி சேரனுக்கும் கார்த்திகாவுக்கும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைப்போமா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லும்போது, அண்ணி நீங்க வேற, அவங்க அம்மா எப்படி பேசுவாங்க தெரியுமா, உங்களுக்கே தெரியும் உங்ககிட்ட என்னென்ன சொன்னாங்கன்னு, நீங்க என்ன நீ ரொம்ப ஈஸியா அவங்க கிட்ட போய் பொண்ணு கேட்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அவங்க அப்படிப்பட்ட ஆளெல்லாம் கிடையாது அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லல, இல்ல பல்லவா நான் கண்டிப்பா கார்த்திகா அம்மா வீட்டுக்கு போய் நேர்ல பார்த்து சேரனா பத்தி எடுத்து சொல்லி கண்டிப்பா கார்த்திகாக்கும் சேரனாக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பேன், கார்த்திகா மனசு ஃபுல்லா சேரனா தான் இருக்காரு, அதே மாதிரி சேரனாக்கும் கார்த்திகா மேல விருப்பம் இருக்குதான், ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லையில பல்லவன் சொல்றாரு, கார்த்திகா அவங்களுக்கு என்னமோ விருப்பம்தான், சேரனா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப விருப்பம்தான், அவங்க அம்மாவுக்கு பயந்துகிட்டு தான் இருக்காங்க, அவங்க அம்மா பயந்துகிட்டு தான் அவங்க வீட்டை விட்டும் வரமாட்டாங்க,
ஒருவேளை சேரண்ணாக்கும் கார்த்திகாக்கும் ரிஜிஸ்டர் மேரேஜ் கூட நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனும் சொல்றாரு.